மாறி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி என்று பல விதத்திலே நாம் அழைக்கின்றோம். இந்த கர்த்தருடைய திருவிருந்து, கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே தெய்வீகமான உன்னதமான ரகசியங்கள் அதில் காணப்படுகிறது. ஒவ்வொரு சபையும் இதை குறித்த ஒரு தெய்வீகமான ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு, ஒரு சிந்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாக வேணும். திருவிருந்துனா என்ன, அதில் என்ன ரகசியம் இருக்கு, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டியது அவரவருடைய சொந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க படிப்பு அறிந்து வைத்திருக்க வேணும். அறிஞ்சாதான் அவங்க படிப்புல ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும். அறிதல் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இல்லற வாழ்க்கை கூட ஏன் தடுமாற்றம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, புரிதல்ல பிரச்சனை வரும்போது தான் தடுமாற்றம் வருது. கணவன் புரிஞ்சிக்கல, மனைவி புரிஞ்சிக்கல, பிள்ளைங்க புரிஞ்சிக்கல, அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் பல சங்கடங்கள் ஏற்படுகிறது. எந்த குடும்பத்திலே புரிதல், புரிந்து கொள்ளுதல், எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தெய்வீகமானதாய், அது ஆழமானதாய், அது தெளிவாக அதை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான அனுபவம் அதிகமாய் காணப்படக்கூடிய அந்த இடத்துல சங்கடங்கள் வருவது கிடையாது. புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம ஆண்டவருடைய பந்தியை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆமீன் சொல்றவங்க. அப்ப திருவிருந்து என்பது ஏதோ வாரத்துல ஒரு நாள் நான் ஏதோ சர்வீஸ் முடிச்ச உடனே ஒரு பிரெட் கொடுக்குறாங்க, ரசம் கொடுக்குறாங்க, ஏதோ நான் சாப்பிடுறேன், ஏதோ ஜெபம் பண்றாங்க, அப்புறம் நான் போறேன். இந்த அனுபவத்தில் அநேகர் இருக்கிறார்களே ஒழிய இதுல என்ன ரகசியங்கள் இருக்கிறது, இதை ஏன் நான் செய்யணும் என்பதை ரொம்ப ஆழமாக அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சுருக்கமாக தெளிவாக சில சத்தியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நான் வைக்க நான் விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்காக நாம் யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும், சத்தம் பத்தல, சத்தமா, ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு திருமணம் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, ஒரு வீட்டை கட்டுறதுக்கு, ஒரு தொழில் செய்வதற்கு, ஒரு வேலை செய்வதற்கு, சம்பாதிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அது ஒரு பொறுப்பு, என்னுடைய கடமை என்று நான் எப்படி சொல்லுகிறேனோ, அதற்கு ஒத்ததாக அல்லவென்றால் அதைவிட மேலான ஒரு உத்தரவாதம், ஒரு பொறுப்பு, ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருப்பது. என் பிள்ளைகளோடு நான் ஐக்கியமாக இருப்பது முக்கியம். அதை பார்க்கலும் மேலானது என்னை அழைத்த தேவனோடு நான் ஐக்கியமாய் இருப்பது. என் மனைவியோடு, என் கணவரோடு, குடும்ப சொந்தங்களோடு நான் ஐக்கியமா இருப்பது அவசியம், முக்கியம். அதைவிட மேலானது என்னை அழைத்த தேவனோடு நான் ஐக்கியமாய் இருப்பது முக்கியம். அப்ப நான் அவரோட ஐக்கியமா இருப்பதை ஒரு உறவு, வாய்த்திருந்து சொல்லுங்க, உறவு. உறவுல தான் உயிர் இருக்கு. அல்லேலூயா. தேவன் உறவை உயிரை போல பார்க்கிறார். தேவன் உறவை உயிரை போல பார்க்கிறார்.
அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை ஒரு உயிரை போல ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த உறவு இல்லைன்னா உயிரே கிடையாது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல தேவனோடு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதோ அவன் ஜீவனுள்ளவன். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கு அவரோடு நல்ல ஒரு தேவரகமான தெய்வீகமான ஒரு ஐக்கியம் இல்லையோ அவன் உயிர் இருந்தும் அவன் செத்தவன். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் நேசித்த உமக்கு பிரியமான சிநேகிதனான லாசரு மரித்து போனான். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? அவன் மரிக்கல, நித்திரையா இருக்கிறான். நித்திரையா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? பெட்ஷீட் போட்டு நல்லா மூடிக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க, ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவின் மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள். அவ என்ன பண்ணிட்டு இருக்காளா? தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். உண்மையாகவே எழுத்தின்படி லாசருவும் மரித்து போனாள், யவீருவின் மகளும் மரித்து போனாள். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவங்க மரித்தது பெருசா தெரியல, தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவதான் போய் எழுப்ப போறாரு இல்லையா? ஆனா லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், இளைய மகன் அப்பாவை விட்டு தூரமா போயிட்டான். அப்பாவுடைய உறவிலிருந்து வெளியே போயிட்டான். அப்பாவுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டான். அப்பாவுடைய பாசத்தை விட்டு வெளியே போயிட்டான். அப்பாவுடைய உறவை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் அப்பா கிட்ட வரும்பொழுது அப்பா இப்ப வாய் திறந்து சொல்றாரு, இவன் மரித்தான், திரும்பவும் இவன் உயிர் பெற்றிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போனவங்க எல்லாம் தூங்குறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த இளைய மகன் வந்து உண்மையாகவே சாகல. அப்பா விட்டு எங்க போயிட்டான்? தூரமா போயிட்டான். ஆனா அப்பா சொல்றாரு, அவன் நித்திரையா இல்ல, அவன் மரித்தான், அவன் செத்து போயிட்டான். அப்ப தேவனுடைய பார்வையில நீங்க எந்த அளவுக்கு அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகள், உயிருள்ள பிள்ளைகள். எந்த அளவுக்கு அவரோடு கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன், ஐக்கியம், அந்த உறவுல இருந்து நீங்க வழிவு போய்கிட்டே இருக்கீங்களோ, உயிருள்ளவர்களா இருந்தாலும் அவர்கள் மரித்தவர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ உயிருள்ளவனா இருந்தும் செத்தவனா இருக்கிறாய். ஏன்? கனெக்ஷன் சரியில்லை, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் சரியில்லை. சரி, தேவன் மகா பெரிய பரிசுத்தர், மனுஷன் கேடுகட்ட பாவியா இருக்கிறான். எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. நம்ம சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியா நம்ம இருக்கோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நம்ம வந்து ரிலையன்ஸ் அம்பானியோட ஒரு சம்பந்தம் பேசிக்கலாம்னு யோசிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல டாடா பிர்லா பக்கத்துல கார்ல போகணும்னு சொல்லி யோசிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் வந்து வானாதிவானம் கொள்ளாதவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், மகா பெரிய பரிசுத்தர். மனிதன் பாவியாக சாப வாழ்வில் வாழ்கிறவனா இருக்கிறான். ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. அவர் அவ்வளவு பெரிய பரிசுத்தர். இவன் இவ்வளவு சாதாரணமான மனுஷனா இருக்கிறான். இவங்க 2 பேரும் எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? இவங்க 2 பேரும் எப்படி கனெக்ஷன்ல கரெக்டா இருக்க முடியும்? அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன ஏற்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பலிகள் என்ற ஒரு முறைமையை ஏற்படுத்தினார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் வாசம் பண்ணுவார். அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள ஜனங்க போகணும், கிட்ட வரணும்னா அதுக்கு முன்னாடி இருப்பதின் பெயர் பலிபீடம். பலி இல்லாமல் தேவனிடத்துல யாருமே சேர முடியாது. பலி இல்லாமல் கர்த்தருடைய பிரசன்னத்துல யாருமே நெருங்கி வரவே முடியாது. பலி இல்லாமல் தேவனோடு மனிதன் உறவு கொள்ள முடியாது, ஐக்கியப்பட முடியாது. இதுதான் பழைய ஏற்பாட்டின் நியமனம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மகிமையின் தேவன் ஜனங்களை நேசித்தார், அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களை வழிநடத்த விரும்பினார். ஆனால் ஜனங்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாய் இருந்தார்கள். இவர்களை அவர் வழிநடத்துவதற்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் தடையாய் காணப்பட்டது. அந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஏன் மனுஷன் பாவியா இருக்கிறான்? ஏன் மனிதன் பாவியா இருக்கிறான்? அவன் பாவம் செய்ததுனால பாவி அல்ல, அவன் பாவத்திலேயே பிறந்ததுனால பாவியா இருக்கிறான். செயல் அப்புறமா தான் வருது, பிறக்கும் போதே பாவியா தான் பிறக்கிறான். அப்போ எதனால அவன் பாவியா பிறக்கிறான்னா, ஆதாம் பாவம் செய்ததுனால மனிதன் பாவியாக மாறிவிட்டான். மனுக்குலம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக பிரவேசித்து விட்டது. அப்போ பாவம் நிறைந்த ஒரு
எண்ணத்திலும் சிந்தையிலும் வாழக்கூடிய ஒரு மனிதன் பரிசுத்தமான தேவ சன்னிதானத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமேயானால் களங்கம் இல்லாத பரிசுத்தமான கரையில்லாத ஒரு மிருகம், ஒரு ஜீவன் அடிக்கப்பட வேணும். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த பலிகள் என்ற முறைமைகள். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டா அவனுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சுனா, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, புறா இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், என் பாவத்தை நிவர்த்தி பண்ணி கொள்ளலான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனிதன் அப்படி யோசிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் வீட்டில் ஆட்டு மந்தையை வச்சிருக்கிறாரு, மாட்டு மந்தையை வச்சிருக்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கும் பாவ விஷயத்துல? எவ்வளவு வேணா பாவம் செஞ்சுக்கலாம், அப்புறம் எவ்வளவு வேணா அதை மேய்த மந்தையா மேய்து, எவ்வளவு வேணா பாவம் செஞ்சுக்கலாம், எவ்வளவு வேணா பலி செலுத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் அவர்களுக்குள் இருந்தது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அந்த பலிகள் அவர்களை பூர்ணப்படுத்தவில்லை, அந்த பலிகள் அவருடைய மனசாட்சியை சுத்திகரிக்கவில்லை, அந்த பலிகள் அவர்களை பூர்ணப்படுத்தாமல் தேவனோடு நெருங்கி சேர்க்கவில்லை. ஆகவே நியாய பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எதுவுமே செய்ய முடியாதத அந்த பலி என்ற நியமத்தை தேவனே செய்வதற்காக ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேகமாய் வாசிங்கள். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப அந்த பலிகள் அவங்களை பூர்ணப்படுத்தல. நியாயப்பிரமான ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவ நிவர்த்தியை கொண்டு வரல. ஆகவே மகிமையான பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? இயேசு கிறிஸ்துவை பலி பொருளாகவே அனுப்பினார். பலி பொருளாகவே அனுப்பினது நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக நமக்காக ரத்தம் சிந்தினதனால இன்றைக்கு அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் என்னுடைய சகல விதமான பாவங்கள் என்னை விட்டு முழுவதுமாய் நீக்கப்படுகிறது. பாவங்கள் ஒரு முறை மாத்திரம் நீக்கப்படுகிறது இல்ல, அந்த சிந்த அந்த உணர்வு எப்பொழுதும் எனக்குள் இருக்குமேயானால் என் மனசாட்சியை அது சுத்திகரிக்கிறது, என்னுடைய முழுமையே அது மாற்றி விடுகிறது. ஏன்? ஆட்டு ரத்தத்துல, மாட்டு ரத்தத்துல, மிருக ஜீவன்கள் ரத்தத்துல இல்லாத ஒரு மகிமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல இருக்கு. அது என்ன? ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிற ஜீவன். அது தூய்மையான ரத்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுள்ளதான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்? சீஷர்களுக்கெல்லாம் போதிக்கிறார். நான் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சந்திக்க போறேன், நான் எப்படி மரிக்க போறேன், நான் ஏன் மரிக்க போறேன், இதெல்லாம் சொல்றார். அப்போ சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது விளங்க மாட்டேங்கிறது, புரிய மாட்டேங்கிறது. அது அவங்க பெரிதாக என்ன மாற்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மரணம், என்னுடைய மரணத்தினாலே உலகத்திற்கு ஒரு மீட்பு உண்டாக போகிறது. அந்த மரணத்திலே என்ன காரியம் நிகழப்பட போகிறது? என்னுடைய மாம்சம் பிற்கப்படுகிறது, என்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. இதற்கு அடையாளமாக அப்பத்தையும் பானத்தையும் புசித்து நீங்கள் பானம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, அடையாளமா இதை புசிக்கிறீங்க, ஆனா நான் மரிச்சதுனால, நான் ரத்தம் சிந்தனதுனால உண்டானக்கூடிய சகல விதமான நன்மைகள், ஸ்லாக்கியங்கள் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிற்கும் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம்
மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுக்கிறார், அன்னைக்கு இருந்த அந்த பலியினுடைய முறைமைகள் நிமித்தம் அவர்கள் பூர்ணப்படவில்லை, அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவில்லை, அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் என்னுடைய மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய அப்பத்தையும் என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய பானத்தையும் நீங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே, உங்கள் சரீரத்திலே ஜீவன், சமாதானம், பிழைப்பு, ஐக்கியம், அந்யோன்யம், உறவு வலிமையாக கட்டப்படுகிறது. அப்ப நீங்க பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கும் பொழுது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு ரொட்டி தொண்டு, ஏதோ ஒரு ரசம் என்ற எண்ணத்தை எல்லாம் நீங்க மறந்துட்டு, இது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதே அதற்கு அடையாளமா இது இருக்கிறது. ஏதோ இது ஒரு ரசம் மாத்திரம் அல்ல, இந்த ரசம் நான் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்க, உறவு கொள்வதற்காக அவர் சிந்திய பழுதற்ற பலியாய் பரிசுத்த ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்துக்கு அடையாளம் இருக்கக்கூடிய ரசம் இது. இதை நான் புசிக்கும் பொழுது, இதை நான் பானம் பண்ணும் பொழுது வாய் திறந்து சொல்லுங்கள், என்னுடைய ஜீவியம் பிழைக்கிறது, எனக்கு பிழைப்புண்டாகிறது. என்னுடைய ஆவி, வாய் திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னுடைய ஆவிக்கும் என் ஆத்துமாவுக்கும் என் மாம்சத்துக்கும் ஆற்றலையும் பலத்தையும் கொடுக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறாரு. நீங்க பாத்திரத்துல பானம் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு பங்கு கிடையாது. நீங்க இதுல பங்கு எடுக்கலன்னு சொன்னா நீங்க என்னோட ஐக்கியத்துல இருக்க முடியாது. இதுல நீங்க புசிக்கல, பானம் பண்ணலன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்கள் சொந்த வாழ்வில் உண்டாக முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேணும், திருவிருந்து என்பது என்னுடைய ஜீவ போஜனம். இதை நான் சிந்திச்சு எடுக்கும் பொழுது, இதை நான் உணர்ந்து எடுக்கும் பொழுது, இதை நான் நினைச்சு எடுக்கும் பொழுது என் வாழ்வுக்கு இது அவ்வளவு பெரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இது கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்பு குறிச்சி பைபிள் எழுதப்பட்டிருக்கு, வருகை குறிச்சி எழுதப்பட்டிருக்கு, பிரசங்கங்களை குறிச்சி எழுதப்பட்டிருக்கு, அற்புதங்களை குறிச்சி எழுதப்பட்டிருக்கு. எதை குறித்தும் இயேசு இதை நினைவு கூறுங்கன்னு அவர் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென். இப்போ கிறிஸ்மஸ் சீசன், கிறிஸ்மஸா செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகுது. ஆனா ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து என் பிறப்பை நினைவு கூறுங்கள் சொல்லவே இல்லை. கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க வேணான்னு சொல்லவே இல்லை, தாராளமா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. ஆனா பைபிள் அவர் அப்படி சொல்லல. பைபிள்ல தன்னுடைய பிறப்பை குறித்தோ அல்லது தன்னுடைய உயிர்ப்பை குறித்தோ தன்னுடைய வருகையை குறித்தோ அல்லது தன்னுடைய அடையாளங்களை குறித்தோ அற்புதங்களை குறித்தோ எதையுமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நினைக்கிறது தப்பு இல்லை, நினைக்க வேணும், ஆனா அவர் அதை சொல்லல. ஆனால் தன்னுடைய மரணத்தை மாத்திரம் நினைக்க சொல்லி இருக்கிறார். அவருடைய மரணத்தை மாத்திரம் அவர் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்ன? அந்த மரணத்திலே தான் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் இருக்கிறது. அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு அவருடைய மரணத்திலிருந்து அது வெளிப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, திருவிருந்திலே பங்கெடுப்பது என் வாழ்வுக்கு அவசியமான ஒன்று, அது என்னுடைய ஜீவ போசனம். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைச்சிடுறாங்க, அடுத்த மாசம் எடுத்துக்கலாம். எப்ப எடுத்துக்கலாம்? அடுத்த மாசம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல 2 மாசம் பொறுத்து எடுத்துக்கலான்றாங்க. இல்லை அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நம்ம சபையில வாரம் வாரம் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆதி அப்போஸ்தல காலத்துல அவர்கள் வாரந்தோறும் அப்பம் புசித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இட வசதிகள் இல்லை, ஆட்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. பார்ப்போம், கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்கள்ல ரொம்ப ஷார்ட் டைம்ல எல்லாருக்கும் கொடுக்க கூட நம்ம பிளான் பண்ணலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் சொல்றேன், ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், அவ்வளவு ஆசீர்வாதம் திருவிருந்து எடுப்பதில் அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது, அவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது, அவ்வளவு பெரிய மேன்மைகள் இருக்கிறது. அப்ப நன்றாய் கவனிக்க வேணும். திருவிருந்து என்று சொல்லப்படும் பொழுது
இது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவசியமாக அவன் பங்கெடுக்க வேண்டிய ஒரு தெய்வீகமான ஒரு கடமை. இதை ஒரு நாளும் ஒரு மனுஷனும் அலட்சியப்படுத்தக்கூடாது. மீட்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்த போஜனத்தை, பந்தியை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசட்டை பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அவரோட ஒரு உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஆண்டவர் இல்லை வாழ்க்கையில, ஏன் பிரச்சனை வராது? வாழ்க்கையில நல்ல கவனிங்க, வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் தான் இருக்க வேணும். அவர் இல்லாம உங்க வாழ்வுல எது இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனா அவர் இருந்து மற்ற எல்லாம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது சரி செய்யப்படும். அவரோடு இருக்கிற உறவு தான் உன்னதமானது. அந்த உறவை மதிக்கிறவர்கள் பந்தியில் நிச்சயமாக பங்கெடுப்பார்கள். அந்த உறவை மதிக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த பந்தியினுடைய மேன்மையை புரிந்து கொள்வார்கள். அப்ப நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. சிலருடைய விருப்பம், சிலருடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சரியில்லையே, நான் சரியில்லையே, நான் எப்படி பங்கெடுக்கிறது? இது பரிசுத்தமான பந்தியாச்சே, நான் சரியில்லையே, நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் வரைக்கும் இருப்பாங்க, திருவிழா நேரத்துல ஆளே காணோம், எங்கே அவர் சென்று விட்டார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, தகுதி இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் பரிசுத்த பந்தி. பரிசுத்த பந்தி என்பது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, பரிசுத்த பந்தி என்பது பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த பந்தி என்பது நான் கம்ப்ளீட்டா பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொல்றவங்களுக்கு இல்ல, நான் இன்னும் பரிசுத்தத்துல வளர போறேன்னு விரும்புறவங்களுக்காக தான் கர்த்தருடைய பரிசுத்த பந்தி. எந்த ஒரு மனுஷனும் நான் தன் சொந்த ஜீவியத்திலே நான் ரொம்ப சூப்பர் பரிசுத்தமான சூப்பர் ஸ்டாரா மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லுகிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். அதுக்கு ஒரு லிமிடேஷனே கிடையாது, அதுக்கு ஒரு அளவே கிடையாது, அளவுகோலே கிடையாது. வேத புஸ்தகத்திலே முதலாவதாக ஒரு வார்த்தை வருகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே, பரிசுத்த பூமி. மோசே என்ன பண்றாரு? ஒரு இடத்துல வராரு. அவர் வந்துட்டு இருக்கும் போது வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், செடிகள் என்னவாகுதான்? எரிந்து கொண்டிருக்கிறதா. செடிகள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது மோசே கிட்ட போறாரு. மோசே கிட்ட போய் பார்க்கிறாரு, செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சத்தம் கேக்குது, மோசே கால்ல இருக்கிற செருப்ப கைட்டி போடு. ஏன்? நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. ஏன் அது பரிசுத்த பூமி? மோசே முந்திய நாளே பெருக்கி கோலம் போட்டு எல்லா நறுமணமான வாசனை திரவியங்களா வச்சுட்டு போனாரா? ஏன் அந்த பரிசுத்த பூமி? அது வனாந்தரமான ஒரு இடம், ஏற்கனவே ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்ச ஒரு இடம். சொல்ல முடியாது, நம்ம திருவள்ளூர் 33 நம்ம ஸ்ட்ரீட் மாதிரி சாணி மேடா கூட இருந்திருக்கலாம். ஒரே மாடும் ஆடும் மேய்ஞ்சி அந்த இடம் ஒரு அசுத்தமா கூட இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு கற்பனை. ஏன்னா மோசே ஆடு மாடு மேய்ச்சவர் தானே. அந்த பகுதி எல்லாம் ஆடு மாடு மேய்ச்ச இடம்லாம் எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். நல்ல கவனிங்க, அந்த இடம் பரிசுத்தமா இருந்ததுனால அது பரிசுத்த பூமி இல்ல, அங்க தேவன் இறங்கி வந்ததுனால அது பரிசுத்த பூமி. இருக்கிற நபர் பரிசுத்தமா இருக்கிறதுனால அவர் பரிசுத்தவான் அல்ல. தேவன் என்னைக்கு உங்க வாழ்க்கையில வராரோ அன்னைக்கு தான் நீங்க பரிசுத்தவான். நீங்க உங்களையே பரிசுத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் தேவையில்லையே. நான் என்னையே பரிசுத்தமாக்கிட்டேன்பா, திருவிருந்து எடுப்பதற்கு நான் ஆயத்தமாக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் எதுக்கு? அவர் என்னை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான். இயேசு எப்படி சொல்றார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இந்த பரிசுத்த பந்தி, இந்த பரிசுத்த போஜனம் என்பது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக அல்ல, இது பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிற ஒரு போஜனம். மனிதனுடைய சுத்திகரிப்புக்காக ஏற்படுத்தப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு போஜனம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இது சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்தமான தூய்மையாக்கப்பட்ட திரு தெய்வீகமான ரத்தம். அல்லேலூயா. அப்ப 1 கொரிந்தியர் 11 நம்ம நிறைய பேர் நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றோம்? அபாத்திரம் அபாத்திரம் சொல்லப்பட்டிருக்கையா, அபாத்திரம் சொல்லப்பட்டிருக்கையா. இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அன்வர்தி பர்சன் என்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அபாத்திரம்னா நபர் என்று நம்ம நினைக்கிறோம். பைபிள்ல அன்வர்தி பர்சன் சொல்லப்படல, அன்வர்தி மேனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பர்சனுக்கும் மேனருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அபாத்திரமாய் பங்கெடுக்கிற நபர் அல்ல. அபாத்திரமா பங்கெடுக்கிற நபரா ஒரு மனுஷன் வந்து திருவிருந்துல பங்கெடுக்கிறான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உண்மையா யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்திருக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? யூதாஸ் காரியத்தை என்ன பண்ண போறான்? காட்டி கொடுக்க போறான். பேதுரு என்ன பண்ண போறாரு? மறுதலிக்க போறாரு. மத்த பேர்ல என்ன பண்ண போறாங்க? நீங்க மறுதலிக்கிறதுனா நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. பச்சை பச்சையா கெட்ட வார்த்தை, கேவலமான பேச்சு. இயேசு வந்து எவ்வளவு தூஷிக்கணுமோ அந்த காரியத்தை செய்ய போறார். யாரு? பேதுரு. பேதுரு மாமா. யூதா செய்ய போறான், காட்டி கொடுக்க போறான். மத்ததெல்லாம் என்ன பண்ண போகுது? இயேசு விட்டுட்டு அத்தனையும் தெரிஞ்சும் திருவிருந்து கொடுக்கிறார். ஏன்னா நீ எல்லாம் சுத்தமா இருக்கிற திருவிருந்து கொடுக்கல. நான் கொடுக்கிற என்னுடைய சரீரம் பரிசுத்தமானது, நான் கொடுக்கிற என் ரத்தம் பரிசுத்தமானது, இது சுத்தமானது. நீ சுத்தமா இருக்கேன்றதால அவர் கொடுக்கல. இது பரிசுத்தமானது, இது தூய்மையானது, இது மேன்மையானது. ஆகவேதான் இப்படி எல்லாம் இவங்க பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சும் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாருன்னா, நல்ல கவனிங்க, நான் பாத்திரவானா பாத்திரவான் இல்லையான்றது முக்கியம் அல்ல, நான் எடுக்கிற விதம் பாத்திரமா பாத்திரம் இல்லையா அதுதான் முக்கியம். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நபர் அல்ல, விதம், எடுக்கிற முறை. அப்ப கொரிந்தியர்ல ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அபாத்திரமா சில பேர் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறதுனால உங்களை சில பேர் வியாதியா இருக்கிறாங்க, சில பேர் பலவீனமா இருக்கிறாங்க, சில பேர் செத்தே போயிட்டான். பாவி மனுஷன் செத்தே போயிட்டானா? ஏன்? அபாத்திரமாய் பங்கிட்டதுனால. என்ன அபாத்திரம்? போன வருஷம் மார்ச் மாசம் இல்ல ஏப்ரல் மாசம் நினைக்கிறேன், ரொம்ப அற்புதமா இதை பத்தி விளக்கம் நான் கொடுத்திருக்கேன். சீரிஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் வேணும்னா நீங்க சீரிஸ் வாங்கிட்டு போய் கேட்டு பாருங்க. இன்னும் நல்லா அதிகமா இதை பத்தி பேசியிருக்கேன். அபாத்திரம்னா என்ன, எதை பத்தி சொல்றாரு. நல்ல கவனிங்க, கொரிந்து சபை, இந்த கொரிந்து சபைக்கு தான் பவுல் இப்படி சொல்றாரு. இந்த கொரிந்து சபையில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்ப்பீர்களே ஆனால், ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் வருவாங்க, பாகால்களுடைய கோவில்களுக்கும் போவாங்க, சர்ச்சுக்கும் வருவாங்க, விக்கிரக கோயிலுக்கும் போவாங்க. விக்கிரக கோயில போனா அங்க பிரசாதம் கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? சுண்டல், சக்கர பொங்கல், கொழுக்கட்டை. அதையும் தூக்கி வாயில போட்டுக்கிறது. கொழுக்கட்டை எதை கொடுத்தாலும் வாயில போட்டுக்கிறது, சுண்டல் கொடுத்தாலும் போட்டுக்கிறது. அதே கூட்டம் எங்க வருது? சர்ச்சுக்கும் வருது. சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரையும் விசுவாசிச்சு ஆண்டவரையும் ஏத்துக்குது. அந்த கூட்டம் ஏத்துக்கிட்டு அதுங்களுக்கு புரியல. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க கொடுக்குறாங்களே கொழுக்கட்டை, அது மாதிரி தான் இது வந்து பிரெட்டும் போல இருக்கு. அங்க கொடுக்குறாங்களே சக்கரை பொங்கல், அது மாதிரி தான் இந்த ஜூஸ் போலன்னு சொல்லிட்டு அதை லபுக்கு லபுக்குன்னு போட்டுக்கிற மாதிரி இதையும் பவுல் இப்ப சொல்றாரு. இதுதான் அபாத்திரம். பேய்களுக்கு பலி எடுக்கிறது. நீங்க ஃபுல்லா அந்த அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தைய அதிகாரம் 1 கொரிந்தியர் 10, 9, 8, 11 எதை சொல்ல வராருன்னு மெயின் பண்ணுவாரு. பேய்களுக்கு பலி எடுக்கிறதையும் புசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய சரீரத்தையும் கனவீனமா புசிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதை புசிக்கிற நபர் அல்ல, புசிக்கிற விதம். நான் எப்படி புசிக்கிறேன் நல்ல கவனிங்க. இந்த ரசத்தையும் இந்த அப்பத்தையும் நீங்க கையில வச்சிருக்கீங்க இல்லையா, அது வரைக்கும் அது சாதாரண பிரெட் தான், சாதாரண ஒரு ரசம் தான். என்னைக்கு நீங்க அவரை நினைக்கிறீங்களோ இதை வச்சுக்கிட்டு, இது இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரம், இது இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம், இதன் மூலம் எனக்கு பரிசுத்தம், இதனால் எனக்கு அவரோடு இருக்கிற ஐக்கிய உறவு, இதனால நான் வந்து உயிர்ப்பிக்கப்படுறேன், இதனால நான் சுத்திகரிக்கப்படுறேன், ஏன்னா இது பாவம் உண்டாகும்படி கொடுக்கப்படுகிறது, இதனால் நான் அவரோடு கூட ஐக்கியமான உறவுல நான் வளர விரும்புறேன். பிழைப்பு உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்திய ரத்தத்தின் மூலமே உண்டான சகல ஸ்லாக்கியங்கள் எனக்கு சொந்தமாகுதுன்னு சொல்லி நீங்க வேற எதையுமே இல்ல, அவரை சிந்திக்கிறீங்க பாருங்க, அவரை எண்ணுகிறீங்க பாருங்க, அவரை நினைக்கிறீங்க பாருங்க. அப்பதான் இந்த பந்தி உங்களுக்கு ஆசீர்வாதமான பந்தியாய் மாறும். அப்பதான் உங்களுக்கு பரிசுத்த பந்தியாய் மாறும். சரி, ஓகே, என் ஜீவியம் சரியில்லை, நான் ஏதோ தப்பு பண்றேன், வாழ்க்கையில தாறுமாறு இருக்கு, நான் செய்யறது எனக்கே பிடிக்கல, அப்படி இருந்து நான் பரிசுத்த பந்தில பங்கெடுக்கலாமா? நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்வேன், உங்க மனசாட்சியை குத்துதுல, நீங்க தப்பு பண்றது உங்களுக்கே தெரியுதுல்ல, தப்பு பண்றோம், நான் சரியில்லை, நான் பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு உங்க மனசாட்சி உங்களுக்கு குத்திட்டு இருக்குமே, ஆனால் குத்துறத தூக்கி குப்பையில போட்டு பரிசுத்தமாயிட்டு வந்து பந்தில பங்கெடுங்க. ஓ, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, உடம்பெல்லாம் அழுக்கு, கையெல்லாம் அழுக்கு, பசிக்குது, கப கப கபன்னாவது பசிக்குது. உங்க மனைவி ஆசையா
உங்களுக்காக சங்கரா மீன் குழம்புலாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படியே கமகமன்னு அப்படியே அப்படியே அடுப்பாங்க இருந்து அப்படியே மனம் அப்படியே வீசுது. அப்படியே பசிக்குது. நான் இந்த வாசனை போனோன்னு எப்படி இருக்கும்? கபகபன்னு இருக்கும். சாப்பாடுலாம் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட வந்து நான் சாப்பிடல உடனே அவங்க கேட்குறாங்க, எங்க சாப்பிட மாட்டீங்க? கையெல்லாம் அழுக்கா இருக்கு, கையெல்லாம் அழுக்கா இருக்கு, அதான் சாப்பிட மாட்டேன். போய் கழுவிட்டு வாங்க, கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதெல்லாம் புரியுது பாருங்க. இது புரிய மாட்டேங்கிறது. நான் சரியில்லை, ஓகே, சரியில்லை, குறை இருக்கு, பிழை இருக்கு, சுத்திகரிங்க. பாவத்தின் நிமித்தமாய் அது வேற யாருக்கும் தீமை இல்லை, பாவம் செய்கிறவர்களுக்கு தான் அந்த தீமை. குற்றங்கள், குறைகள், பிழைகள் இருக்குமே, ஆனால் அதை விட்டுறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இன்னைக்கே இப்பவே அவன் இரக்கம் பெறுவான். ஏன் பைபிள்ல சொல்லப்பட்டு நீங்க உங்களை குத்தி கொள்றீங்க? அது தப்பான ஒரு காரியம், தப்பான ஒரு செயல், தப்பான ஒரு பார்வை, தப்பான ஒரு நடத்தை உங்களுக்கு தானே வேதனை கொடுக்குது, உங்களுக்கு தானே வலியை கொடுக்குது, உங்களுக்கு தானே உபத்திரவத்தை கொடுக்குது. கர்த்தர் நான் சொல்றது, தூக்கி போட்டு வா, நான் இன்னும் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன், நான் இன்னும் நான் உன்னை சுத்திகரிக்கிறேன், நான் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதுமையான மேன்மையான ஆசீர்வாதமான கிருபைகளை கொடுத்து நான் உன்னை வல்லமையை பயன்படுத்துறேன். அப்ப உங்க மனசாட்சி உங்களை குற்றவாளி என்று தீர்க்குமையானால் விட வேண்டியதை விட்டுட்டு பரிசுத்தமாக்கும் ஆண்டவர்னு சொல்லி பரிசுத்த பந்தில பங்கிடுங்க. இந்த பந்தி உங்களை இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவனா இருந்தாலும் அந்த மகிமையை தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம மாம்சத்திலையும் நம்ம ரத்தத்திலையும் இருந்தோம் இல்லையா, அவரும் எப்படி ஆனாரா? எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் அவர் இல்லை, அவர் மகிமையில் இருந்தார். நம்மளை அனுபவிச்சு நம்மை அவரோடு உறவு கொள்ள சேர்த்து கொள்ள நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க நம்ம மேல வச்ச பாசத்தினால அவர் என்ன ஆயிட்டாராம்? நம்மை போலவே மாம்சமும் இரத்தத்தையும் உடையவரானார். அவ்வளவே இவ்வளவு தியாகம் பண்ணி நமக்கு கொடுக்கும் போது எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இதை அலட்சியப்படுத்தவே கூடாது, நான் ஒரு நாளும் இதை அலட்சியப்படுத்தவே கூடாது? நீங்கள் அலட்சியப்படுத்தாத ஒரு பரிசுத்த பந்தி இது என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு இயேசு என்ன சொன்னார்ன்றதையே பெருசாக எண்ணாம இயேசு சொல்லாததெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி மட்டுமே இதை செய்யுங்க, வேற எதுக்குமே இதை செய்யாதீங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்லி வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 முறை அதான் நம்ம வாசிச்சோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அப்பத்தை கொடுக்கும் போது அதை தான் சொல்றாரு, பாத்திரத்தை கொடுக்கும் போதும் அதுதான் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க, வேற எதற்கும் இதை செய்யாதிருங்கள். நம்ம என்ன யோசிக்கிறோம்? அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? நம்ம எல்லாம் பொதுவா அப்பம் யார் செய்த அப்பம், யார் சுட்டது, ரசம் எங்கிருந்து வந்தது, இது கிசான் குவாஷா இல்ல வேற ஏதாச்சுமா, இல்ல எங்க வாங்கினது, ஏது வாங்க, இதுதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ரசம் எங்கே வாங்கினது, அப்பம் எங்கிருந்து வந்தது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்துல நிக்கிறாரு, அவர் சரியில்லையே, பக்கத்தில் இருக்கிற பத்தி எனக்கு நல்லா தெரியுமே, இது உருப்படாத கேஸ் ஆச்சு, இது இதை எடுக்குதே அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, மற்றவர்களை நியாயம் தீர்க்க எவர்களுக்கும் அருகதை கிடையாது. ஒரு எஜமான், ஒரு ராஜா கல்யாண வீட்டுக்கு வர சொல்றார், தான் சொந்த மகனுக்கு கல்யாண வீட்டுக்கு வர சொல்றாரு. எல்லாரும் வராங்க. வந்த உடனே பந்தி நிரம்பி வழியுது. இவங்களை கூட்டிட்டு வந்து சேர்த்ததெல்லாம் யாரு? வேலைக்காரர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வேலைக்காரங்களை எல்லாரையும் கூட்டு வந்து பந்தியில உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் நல்ல கவனிங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனுக்கு என்ன இல்லையா? கல்யாண வஸ்திரம் இல்லையா? நான் கேட்கிறேன், ஊழியக்காரங்க அதை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்திருப்பாங்களா இல்லையா? நிச்சயம் பார்த்திருப்பாங்க. மற்றவங்க பார்த்திருப்பாங்களா இல்லையா? ஆனா ஒருத்தரும் வாய் திறந்து நியாயம் தீர்க்கவே இல்லை. நியாயம் தீர்ப்பது எஜமானுடைய பொறுப்பு. எஜமான் வராரு, எஜமான் வந்து பார்க்கிறாரு, எஜமான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு ஒழிய ஊழியக்காரர்கள் யாரும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்வீங்களா?
இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் சரியானவன், இவன் யோகியன் சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு நபருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனையும் தகுதிப்படுத்துவதும் எந்த ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்துவதும் தேவனால் ஆகும். தேவன் தெரிந்து கொண்ட எந்த ஒரு நபரையும் குற்றம் சாட்டுவதற்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுக்கல. நியாயம் தீர்ப்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், அவர் நீதியுள்ள நியாயாதிபரர். நான் நியாயம் தீர்க்க அழைக்கப்படல, அவர் நியாயம் தீர்க்கக்கூடியவர். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஜெனரல் நான் பொதுவா சொல்றேன், திருவிருந்துக்குன்னு ஸ்பெஷலா பிரெட் வாங்குறோம், அதுக்குன்னு வாங்கி அதுக்குன்னு பிரத்யேகமாக நம்ம அதை நம்ம செய்யறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. நல்லா கவனிங்க, நம்ம சவுத் சைட்ல சவுத் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நம்ம தென் மாவட்டத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அரிசி, ரைஸ் சாப்பிட்றோம். ரைஸ் தான் நம்முடைய முக்கியமான போசனம். ராத்திரி ஆனா கூட இட்லி, ராத்திரியான சப்பாத்தி விருப்பமே இல்லை. அந்த 4 சாப்பாடு 2 கரண்டியில வச்சு பிசைஞ்சு 2 உருட்டி அடிச்சாதான் தூக்கமே வருது. என் அனுபவத்தை நான் சொல்றேன், உங்களை யாரும் நான் சொல்லல. சேலத்தில் ஏதாச்சும் டிஃபன் வீட்டில் வச்சிருவாங்களா? என்னத்த சப்பாத்தி, என்னத்த தோசை, என்னத்த இட்லி. அந்த நம்ம தென்னகத்து அந்த ஸ்டைல்ல சாப்பாடு வச்சு பிசைஞ்சு ஒரு 2 உருட்டு அடிக்கிறோம் பாருங்க, இன்னும் இன்பமா தூக்கம் வரும் தெரியுங்களா? ஏன்னா நமக்கு பழகிடுச்சு அது. நீங்க நார்த் இந்தியால போயிட்டு இதை உருட்டு அடிங்கன்னு சொல்லுங்களேன், போயிட்டு வாயான்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லுவான். அவனுக்கு கோதுமை தான், அவங்களுக்கு சப்பாத்தி, அதுல இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி அவங்க செய்யறாங்க. ஃபாரின்ல நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு பிரெட் தான் முக்கியம் அவங்களுக்கு. அதே போல யூதர்களுக்கு அப்பம் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி ஒயிட் ரைஸ் முக்கியமோ, நார்த் இந்தியன்ஸ்க்கு எப்படி ஒரு கோதுமை வீட் அது முக்கியமோ, ஃபாரினர்ஸ்க்கு எல்லாம் வந்து பிரெட் எப்படி முக்கியமோ, யூத கலாச்சாரத்தில் அவங்க தினமும் சாப்பிடக்கூடிய ஆகாரம் அப்பம். எவ்ரிடே ஃபுட்ல அவங்களுக்கு என்ன இருக்கும்? அப்பம் இருக்கும். ரெகுலர் ஃபுட் அது அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து திருவிருந்துக்குன்னு சொல்லி தனியா பிரத்யேகமா அப்பத்தை வாங்கல, தினந்தோறும் அவங்க சாப்பிடுறது என்னது? அப்பம். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து பிரத்யேகமான ஒரு அப்பத்தை தேர்வு செய்யவில்லை, ரெகுலரா சாப்பிடுற ஒரு அப்பத்தை தான் இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? அப்பத்தையும் அவர் கவனம் செலுத்தல. ரெண்டாவது என்ன? நம்ம ரசம்னு சொல்றோம். நான் பாருங்க பைபிள் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்துல பாத்திரத்தை எடுத்து தான் சொல்றாரே தவிர அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லவே இல்லை. நானும் யோசித்து பார்க்கிறேன், அந்த பாத்திரத்துக்குள்ள என்னதான் இருந்தது ஆண்டவரே? அப்புறம் அநேக வேத வல்லுநர்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்றாங்க, இதெல்லாம் லேவியர்கள், ஆசாரியர்கள் ரொம்ப தண்ணியா திராட்சை ரசத்தை, போதையே இல்லாம தண்ணியான ஒரு திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவாங்களே, அந்த திராட்சை ரசத்தை தான் இயேசு மற்றவர்களும் குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பாத்திரம் கூட முக்கியம் இல்லை, அவருக்கு அப்பம் கூட முக்கியம் இல்லை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அதுதான் அவருக்கு முக்கியம். அப்ப அந்த பிரெட், அந்த ரசம், அது எப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு கப்பல் கட்டுறதுக்கு கூட பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? மெஷர்மெண்ட் கொடுக்கிறார். இவ்வளவு நீளம், இவ்வளவு உயரம், இவ்வளவு அகலம், இத்தனை தட்டு, அத்தனை தட்டுன்னு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்டே இருக்கும் ஃபுல்லா. இது திருவிருந்து ரொம்ப முக்கியமாச்சு, கர்த்தருடைய பந்தியாச்சு. இதுல என்ன ரசம் இருக்கு, இது யார் செய்யணும், இது எப்படிப்பட்டவங்க செய்யணும், பிரித்தெடுக்கப்பட்டவங்க செய்யணுமா, கடையில வாங்கணுமா, எதையுமே அவர் சொல்லல. அவர் அப்பத்தையும் பிரதானமாக எண்ணவில்லை, ரசத்தையும் பிரதானமா அதுக்காக பிரத்யேகமா எடுக்கவில்லை. ஆனா அப்பம் இருக்க வேணும், ரசம் இருக்க வேணும், அதுதான் அவர் முக்கியத்துவப்படுத்தினார். ஏனென்றால் அவர் எண்ணுவது எல்லாமே இதை நீங்க எண்ணுங்க. அல்லேலூயா. இதை நீங்க எண்ணுங்க. இது கொடுக்கிறவங்க யாரு, எடுக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு எண்ணமே வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22:17. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து, அப்பத்தை எடுத்து, 12 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இயேசு என்ன பண்ணாரா? நான் அப்படி செய்யறேன், நம்ம வளர்ந்துட்டோம், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் புட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஷேர் பண்றாரு? சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல பேதுரு இருந்தாருன்னா என்ன திரும்ப பண்ணிருப்பாரு ஆண்டவர்? அவர் அப்பத்தை எடுத்துட்டு பேதுரு கையில கொடுத்து, உங்களுக்குள்ளே நீங்க ஷேர் பண்ணுங்கப்பா. பேதுரு யார்கிட்ட கொடுத்திருப்பாரு? அந்திரேயா கிட்ட கொடுத்திருப்பாரு.
அந்திரேயா யோவான் கிட்ட கொடுத்திருப்பாரு. இப்படிதான் அவங்க ஷேர் பண்ணி கொண்டார்களே ஒழிய இயேசுதான் போயிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா சொல்லி 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 கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இயேசு அப்படி செய்யல. நான் சொல்ல வரேன், ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கொடுக்கிற நபரை பத்தி கூட முக்கியத்துவப்படுத்தல. நீங்க யோசித்து பாத்தீங்களா? பேதுரு தான் வந்து அந்திரேயாவுக்கு கொடுக்கிறாருன்னா அந்திரேயா யார் கையில வாங்குறாரு? பேதுரு கையில வாங்கல. காட்டிக்கு மறுதளிச்சுட்டு போறேன் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாரு. இப்போ யோவான் யார் கையில கொடுத்திருப்பாரு? யூதாஸ் கையில கொடுத்திருப்பாரு. யூதாஸ் யார் கையில கொடுத்திருப்பாரு? யாக்கோபு கையில கொடுத்திருப்பாரு. யாக்கோபு யார் கையில வாங்கினாரு? யூதாஸ் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து இங்க யாரையும் முக்கியத்துவப்படுத்தவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கொடுக்கிறவங்களையும் முக்கியத்துவப்படுத்தல, எடுக்கிறவங்களையும் முக்கியத்துவப்படுத்தல, அப்பத்தையும் முக்கியப்படுத்தல, ரசத்தையும் முக்கியப்படுத்தல. எதப்பா முக்கியப்படுத்தினாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை என்ன கையில வச்சுக்கிட்டு யார் கொடுத்தாங்க, இது யார் செஞ்சாங்க, எங்க இருந்து வந்துச்சு, இதை யோசிக்காத. இதை கையில வச்சுக்கிட்டு என் ஆண்டவருடைய அன்பை நான் என்றேன், என் ஆண்டவருடைய தியாகத்தை நான் என்றேன், அவருடைய புண்ணியத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். பாவியா இருந்த என்னை பரிசுத்தமாக்குறதுக்காக உலகத்துக்கு வந்தாரு, துரோகியாக இருந்த எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, நான் நன்றாய் வாழ்வதற்காக அடிக்கப்பட்டாரு, யான் பரிசுத்தமா இருக்கிறதுக்காக பிழியப்பட்டாருன்னு சொல்லி அவருடைய தியாகத்தை நீங்க எண்றீங்களையா, அவருடைய அன்பை நீங்க எண்ணி பார்க்கிறீங்களையா? உங்க வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றை விட அவருடைய அன்பை பெரிதாக எண்ணுகிறீர்களே, அதை தான் இங்க அவர் வலியுறுத்துகிறார். எல்லா எண்ணங்களை பார்க்கலாம். எண்ணுங்கன்னா இது ஏதோ சும்மா சாதாரணமா என்றது இல்லை. அன்பானவர்களே, சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். அந்த பாய் கடை வேற ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், மட்டன் வேற தீந்துருமா, அவனுக்கு வேற காலை வேற ஃபோன் பண்ண சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா ஃபோனை எடுக்கல. அவன் ஒரு களவாளி பையன். என்ன பண்றது, இன்னைக்கு வேற மட்டன் சூப் வேற செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மார்கண்டும் சூப்பா கிடைக்குமா இல்லையா இப்படி நினைக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு இன்னார போய் சந்திக்கணுமே, இன்னார போய் மீட் பண்ணணுமே, அதை யோசிக்கிறதும் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கல்யாணத்துக்கு போகணுமே, அதை பத்தி நினைக்கிறதும் அந்த நினைப்பு இல்ல. இது என்னையே நான் மறக்கிறேன், என்ன முழுமையா நான் மறந்து எனக்காக ஒருவர் மரித்தார், என் மேல ஒருத்தர் உயிரை வச்சிருக்கிறாரு, உயிரை வச்சதெல்லாம் உயிரை கொடுத்திருக்கிறாரு, உயிரை கொடுத்த ஆண்டவரை நான் நினைச்சு பார்க்கிறேன், அவரை நான் சிந்திக்கிறேன், அவரை நான் போற்றுகிறேன், அவரை நான் கனப்படுத்துறேன். அவருடைய மாம்சமும் என்னுடைய மாம்சமும் இணைக்கப்படுகிறது, அவருடைய ரத்தமும் என்னுடைய ரத்தமும் இணைக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் சொல்ல முடியாது நாங்க வழிபடுற ஆண்டவர் எங்களுக்காக மரித்தவர்னு. நீங்களும் நானும் சொல்ல முடியும், நாங்க ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்காக உயிரை கொடுத்தவர், மரித்தவர், ஜீவனை கொடுத்தவர். அப்ப புசிக்கும் போது ஒரு எண்ணம் வரணும், மகனையே கொடுத்தாரே, நான் புசிக்கிறேனே, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம், மற்றபடி எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்ற சிந்தை நமக்குள்ள எப்பொழுதுமே எழும்ப வேணும். இதை தான் அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வேற எதற்காகவும் நீங்க இதை செய்யவே வேணாம், வேற எதையும் நீங்க யோசிக்கவே வேணாம், வேற எதையும் நீங்க சிந்திக்க வேணாம். எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு யோசிச்சு பார்க்க போறீங்க, அவருடைய அன்பை நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த உலகத்திலேயே எனக்காக உயிரை கொடுக்கிறவங்க யாருமே கிடையாது. இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, இயேசு எனக்காக மேன்மையானதையெல்லாம் அவர் இழந்திருக்கிறாரு. அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு, அவர் மேல நான் வச்சிருக்கிற பாசம், அது வளர வேண்டுமேயானால் கர்த்தருடைய பந்தி கையில வந்ததுக்கு அப்புறமா வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அவருடைய அன்பை நினைச்சு பாருங்க, அவருடைய தியாகத்தை நினைச்சு பாருங்க, அவருடைய இரக்கத்தை நினைச்சு பாருங்க. விசேஷமா நான் சொல்றேன், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சில பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்க. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சர்ச்சுக்கு வராங்க, பிரேயருக்கு வராங்க, ஆவில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா ஞானஸ்தானம் அவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா, ஞானஸ்தானம் அப்படின்னு பண்ண உடனே அந்த மாட்டுக்கு மூக்கில் ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருவாங்களே, அது மாதிரி எங்களை போட்டு கட்டி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்ல நல்ல பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, சபையும் கட்டாது, கர்த்தரும் கட்ட மாட்டாரு, உங்களை எப்போ ஒரு விடுதலை ஆக்கிட்டாரு. நீங்க பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு ஞானஸ்தானம் தான் தடை அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்கு அர்ப்பணிங்க. நல்லா கவனிங்க. நிறைய பேர் எப்படி தெரியுமா இப்படி யோசிக்கிறாங்க, நான் எல்லாம் பரிசுத்தமாயிட்டு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். கிண்டலா இல்லையா உங்களுக்கு? ஞானஸ்தானம் எடுத்துட்டு நீங்க ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிடுவீங்களா? ரொம்ப கரெக்ட் ஆயிடுவீங்களா? எப்பத்தான் ஆகி எப்பத்தான் பண்ணி எப்பத்தான் முடிச்சு? ஞானஸ்தானம் எடுத்து 20-30 வருஷம் ஆனதுங்களே தள்ளாடிக்கிட்டு இருக்குங்க.
அநேகருக்கு என்னன்னா, எல்லாம் பரிசுத்தமான பிறகுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்க என்னத்த பரிசுத்தமா வருது? சிந்திங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. புத்தி இருக்கா, சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ன்ற சிந்தை இருக்கா, வயசு வரம்பே கிடையாது. பேப்டிஸ்ட் எடுங்க, எடுத்துட்டு கர்த்தருக்காக வாழ தீர்மானிங்க. அவர் பலன் தராரு, அவர் பரிசுத்தமா வாழ அவர் கிருபை தராரு, அவர் தகுதிப்படுத்துகிறார். எவர்களை அழைத்தாரோ முன்குறித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவார். இங்க வந்து அந்த தகுதி இந்த தகுதி ஒரு நாள் தகுதியாகவே முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நீங்க தகுதியுள்ளவங்கன்றதுனால அவர் அழைக்கல, அவர் தகுதியுள்ளவர் என்பதனால அழைச்சாரு. அல்லேலூயா. நம்ம திறமை உள்ளவங்கன்றதுனால அழைக்கல, ஏன்னா நம்மளை விட திறமைசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம புத்திசாலின்றதுனால அழைக்கல, நம்மளை விட புத்திசாலி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யோக்கியமானவங்க அழைக்கல, நம்மளை விட உத்தமர்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் அழைச்சிருக்கிறாரு. அழைச்ச நோக்கம், நம்மை அவர் பரிசுத்தமாக்குவார், நம்மை அவர் தகுதிப்படுத்துவார், நம்மை தூக்கி நிறுத்துவார், நம்மை வழுவாதபடி காப்பார். கிறிஸ்தவம் என்பது உங்க பலத்தை சார்ந்து கொள்வதல்ல, கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை சார்ந்து கொள்வது. கிறிஸ்துவை சார்ந்து கொள்வது, கிறிஸ்துவனுடைய ஞானம், கிறிஸ்துவனுடைய மீட்பு, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய ஞான நன்மை, கிறிஸ்துதான் எனக்கு எல்லாமே சொல்லி சிந்திக்கிற தேவ பிள்ளைகள், அதை உணர்கிற தேவ பிள்ளைகள், அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தான் வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துவதல்ல, அவர் உங்களை ஆயத்தப்படுத்த அவருக்கு நீங்கள் அனுமதி அளிப்பது, அவர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணிப்பது. எத்தனை பேருக்கு புரியுது? விருந்து என்பது உறவு. பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நான் உறவுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். உறவுக்கு எது தடை? பாவம் தடை. அந்த பாவத்துக்கு பரிகார பலியாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்ப நான் பிற்கப்பட்ட சரீரத்தையும் சிந்தப்பட்ட ரசத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுது நான் எதை நினைவு கூறுகிறேன்? இதன் மூலமா எனக்கு இன்னும் பரிசுத்தம் உண்டாகிறது, இதன் மூலமே நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், இதன் மூலமாய் நான் அவருடைய ஐக்கியத்திலே நான் ஒன்றரை கலக்கப்படுகிறேன். ஏனென்றால் என் மாம்சம் வேறு, அவருடைய மாம்சம் வேறு அல்ல. இதை நான் புசிப்பதினால் என்னுடைய மாம்சமும் அவருடைய மாம்சமும் கலக்கப்படுகிறது, என்னுடைய ரத்தமும் அவருடைய ரத்தமும் இணைக்கப்படுகிறது, என்னுடைய எலும்பும் அவருடைய எலும்பும் இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்த சம்பந்தமான மணவாளன் ரத்தத்தையே கொடுத்து என்னை மீட்டு இருக்கிறார். நான் வேறு அவர் வேறு அல்ல, நானும் அவரும் ஒன்றாக்கப்பட்டோம். இதையெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்றதுக்காகத்தான் கர்த்தருடைய பரிசுத்த பந்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அதை எடுக்க விரும்புறேன், அதுல எனக்கு ஜீவன் இருக்கு, அதுல எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அதுல எனக்கு மேன்மை இருக்கு, நான் அதை விரும்புறேன். நான் சொல்றேன், வர நாட்கள்ல உணர்ந்து பங்கிடுங்கள். ஏதோ ஜெபம் பண்ணேன், அப்படியே பரிசுத்தாவினர் வந்தாரு, அப்படியே அபிஷேகத்துல நிரம்பின, அப்படியே வந்து தரிசனத்துல வந்து இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க சுயாதீனமா கையில் அப்பத்தையும் ரசத்தை எடுத்து நீங்க சிந்திங்க. கண்ட குப்பையெல்லாம் சிந்திக்கிறத தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு, என்னுடைய பாவத்துக்காக ஒருவர் ரத்தம் சிந்தினார், என் மீறுதலுக்காக ஒருவர் காயப்பட்டார், இதை புசிப்பது நிமித்தமாக நான் இன்னும் பரிசுத்தமா வாழ போறேன், ஏன்னா அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அந்த உணர்வு இருக்கணும். இதை நான் புசிக்கிறேன், ரத்தத்தை புசிக்கிறேன். ரத்தம்னா நீங்க நன்னா புடிச்சுக்கிறோங்க, எழுத்தின்படி ரத்தம் அல்ல. நிறைய பேர் எப்படி தன்மை நினைச்சுக்கிறாங்க, இந்த அப்பத்தை சாப்பிடும் போது வாயில மாம்சமா போகுதுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த ரசத்தை உள்ள போகும்போது எப்படி போகுது? பைபிளின் படி ரத்தத்தை புசிக்கவே கூடாது. புரிஞ்ச ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து நல்ல கவனிங்க, எழுத்தின்படி ரத்தம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு அடையாளம், அவருடைய ரத்தத்துக்கு ஒரு அடையாளம். பட் நான் இதை புசிச்சு பானம் பண்ணும்போது ஆவின் நிலையில நான் உணர்றேன், அவருடைய ரத்தத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தம் அந்த ஜீவன் என்னோடு கலக்கப்படுகிறது, அவருடைய மாம்சம் என்னோடு இணைக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாளன் மாத்திரமல்ல, திருச்சபையாகிய எனக்கு, சபையாகிய எனக்கு தலையாய் இருக்கிறார். தலையாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து மரணத்தை சரீரமா இருக்கக்கூடிய சபை அறிந்து கொள்ள வேணும். நான் சரீரமாகிய சபை, அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தி மறித்ததான தலையாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ தலை நமக்காக எல்லாமே செஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த தலையில தான் பிரெயின் இருக்கு, மூளை இருக்கு, அறிவாற்றல் இருக்கு. நீங்க போயிட்டே இருக்கீங்க, பின்னாடி வந்து ஒரு பூச்சி கடிக்குது, கொசு கடிக்குதுன்னா தானா நிக்கிறீங்க, கண்ணு முன்னாடி இருக்கு, பின்னாடி கை தொப்புன்னு அடிக்குது. எப்படி அடிக்குது?
இந்த மூளை கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை கொண்டு வருது, உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, உங்களை இயக்குகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க என் தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து? அந்த கனெக்ஷன்ல, அந்த ஐக்கியத்துல நான் இருக்கிற உணர்வு இருக்கும் வரைக்கும் எனக்கு வாழ்வில் வெற்றிகரமான வாழ்க்கை உண்டு, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டு, சிறப்பான வாழ்க்கை உண்டு. ஏன்னா தலையே எனக்கு இயேசுவா இருக்கும் பொழுது இந்த சரீரம் உத குறித்தும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, ஜென்ஸ் போடுற பட்டன். கீழே இருக்கிற பட்டனை தப்பா போட்டுருங்களேன், மேலே எப்படி போடுவீங்க? தப்பு தப்பா தப்பு தப்பா தான் போவோம். முதல் கோணல் முற்றும் கோணல். முதல் உங்க வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம். நான் அதை புசிச்சிருக்கிறேன், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்கு, அவருடைய ஆலயமா நான் இருக்கிறேன். இந்த சரீரம் அவருடைய சரீரம், மீட்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நான் அவருடைய மகிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு உங்களுக்குள்ள வர வரத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே சிறப்பா போயிட்டே இருக்கும். இது யார் செஞ்சது? இது எங்க இருந்து வந்தது? பக்கத்துல யாரு, அக்கத்துல யாரு, கொடுத்தவங்க யாரு, இதெல்லாம் மறந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம், பிற்கப்பட்ட சரீரமாகிய அப்பம், இதை நான் புசிக்கிறேன், பானம் பண்றேன். அவர் சொன்னாரு, இதுல நீ புசிக்கலனா உனக்குள்ள ஜீவன் இல்ல, புசிச்சா உனக்கு ஜீவன் உண்டு. இதை புசிச்சா உனக்கு பிழைப்பு இல்ல, புசிச்சா பிழைப்பு உண்டு. புசிக்கலனா பலன் இல்ல, புசிச்சா உனக்கு பலன் உண்டு. இப்படியே சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 11 அபாத்திரமா புசிச்சா என்ன வருதா? அபாத்திரமா புசிச்சா வியாதி வருது, அபாத்திரமா புசிச்சா பலவீனம் வருது, அபாத்திரமா புசிச்சா மரணம் வருது. புரியுதா உங்களுக்கு? அபாத்திரம்னா என்ன? அதை உணராம புசிக்கிறது. அது என்ன? அந்த மகிமையை புரிஞ்சுக்காம புசிக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க, நான் அதை உணர்ந்து அந்த மகிமையை புரிஞ்சு நான் புசிச்சா எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு பலன். நான் அதை உணர்ந்து அதை நான் சரியான ஒரு நிலையோடு நான் அதை நினைச்சு புசிப்பேனே ஆனால் எனக்கு ஒரு நாளும் வியாதி இல்லை, எனக்கு ஆரோக்கியம் உண்டு. அதை நான் சரியான விதத்தில் நான் உணர்ந்து புசிப்பேனே ஆனால் எனக்கு மரணம் இல்லை, எனக்கு ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மகிமையான மேன்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ரசத்தையும் புசித்து நாம் பானம் பண்ண போறோம்.